சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இரு கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்து விட்டது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுப்பதாக தெரிகிறது. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல ஜனநாயக ரீதியான ஒரு முன்னேற்றம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மக்களினுடைய தீர்ப்பு வந்துவிட்ட ஒரு நிலையில் அதில் உள்ளபடியே அதில் அதிகபட்ச ஆதரவை பெற்றுள்ள ஒரு கட்சிக்கு, அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சிக்கு ஆளுநர் அடைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து அதன் பிறகு ஒரு கால அளவை கொடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரம் டைம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பொதுவான வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நரசிம்மராவிலிருந்து ஆரம்பித்து அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எடியூரப்பா வரைக்கும் அதை கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆளுநர் ஆர்லேக்கர் அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் 118 சீட்டு முழுமையான பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை எனக்கு நிரூபிங்க, பேரை எடுத்து கொடுங்க, நான் அவங்கள செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ஆட்சி அமைக்க அனுப்புவான்னு சொல்லி ஒரு கராராக சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் இந்த தாமதம் ஏற்பட்டுச்சு. இல்லாட்டி நேரத்தையே முடிச்சிட்ருக்கோம் 7ஆம் தேதியை. ஸோ இப்போ இது ஒரு 2 நாள் தள்ளி போகுது. நாளைக்கும் இல்லாட்டி நாளன்னைக்கும் விஜய் அவர்கள் பதவி ஏற்பார் அப்படின்னு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஜனநாயக பூர்வமாக இந்த இடத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆற்றிய பணி மிகுந்த காலத்தை ஆற்றிய மிகச்சிறந்த பணியாகவும் பொறுப்பாகவும் ஜனநாயக ரீதியான ஒரு நடவடிக்கையாகவும் கருதுகிறேன். திமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒரு கூட்டணி என்பது கொள்கை ரீதியானது. எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகளோ இல்லை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கொள்கை ரீதியாக முரண்படவில்லை. எந்த அடிப்படையில் சொல்கின்றேன் என்றால், இப்பொழுது தாவேகா முழுமையான ஒரு பெரும்பான்மை 120 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து இருப்பாங்க. ஆனால் இங்கே அரசமைப்பு ரீதியான ஒரு கிரைசிஸ் உண்டாயிடுச்சு. ஏன்னா ஆளுநர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இங்கே ஜனநாயகத்தை காப்பாற்றவில்லை என்றால், இந்த ஆதரவை தரவில்லை என்றால் என்ன ஆகும்? ஆளுநர் தட்டி கழித்து விடுவார். தட்டி கழித்து விட்டு வேறொரு இன்னொருத்தர் யார் 118 மாதிரி அவங்களோட வராங்களோ ஆதரவோட வராங்களோ நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் எந்த குதிரை பேரத்தை சொல்கிறாரோ அந்த குதிரை பேரம் அங்கே நடக்கும். அது எப்படி வேணாலும் போகலாம். அது ரொம்ப மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை, ஒரு நிலையை, ஒரு போக்கை தடுக்க இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நல்கி ஜனநாயகத்தை காத்துள்ளார்கள், மக்களினுடைய தீர்ப்பை மதித்துள்ளார்கள். அவ்வளவுதான். இது திமுகவுக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்ததாக. அவங்க திமுக கூட போய் பேசுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினோட போய் பேசியிருக்காங்க. நேற்றெல்லாம் எல்லாரும் போய் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால அவங்களுடைய முகத்திலே தெரியுது, தெளிவோட தான் அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ்ல இவர்கள் காங்கிரஸ் விட்டா போறேன்னு 5 சீட்டை வச்சுக்கிட்டு நேராக போயிட்டு கையெழுத்து போட்டு உடனடியாக மாலையை போட்டுக்கிட்டு சால்வையெல்லாம் மாற்றிக்கிட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு எதை பற்றியுமே ஒரு கூட்டணி கட்சி அதிகமான இடங்களை பெற்று போட்டியிட்டது காங்கிரஸ் தான், 28 இடங்கள். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணிக்காக நிறைய இடங்களை ஜெயிக்கிறதுக்காக திமுகவோட கூட்டணி ஜெயிச்ச உடனே இந்த மாதிரி பண்ண வேண்டியது, முதுகுல குத்த வேண்டியது, வேற ஒரு இதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு தான் கருத வேண்டியது. காங்கிரஸ் வேற, இந்த 3 பேரும் வேற. 3 பேரும் இப்போ 2 பேரும் ஆதரவு கொடுக்குறப்ப நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, நாங்கள் பதவிக்காகவோ வேற எதுக்காகவோ நாங்கள் போகல. நிபந்தனையற்ற ஆதரவுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் அந்த நிபந்தனையற்ற ஆதரவுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த கண்டிஷனையும் நாங்கள் போடல. எங்களை மந்திரியாக்கு அப்படின்னோம், இல்லை நீங்கள் அந்த கட்சியோட சேரக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது அப்படின்னு வழியெல்லாம் காட்ட எதுவும் இல்லை. நீங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம், பிளைன், அவ்வளோதான். இல்லை இது என்னுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நாங்கள் எப்போ வேணாலும் கைவிட்டுருவோம், கண்டிஷன் போட்டால் உங்க பிடிக்குள்ளே அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இல்லை, அது 2 பேருக்குமே பொறுத்துமே. தாவேக்காவும் சரியா இருக்கணும், கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் சரியா இருக்கணும். கொள்கையை முரண்பட்டு நீங்கள் ஒன்று ஆதரிக்கிறீங்க அப்படின்னோம்னா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்றது தெரியும் பொருள்படும். நிபந்தனை அற்றது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? வாலண்டரி, நாங்களா ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அதே ஆதரவு நீங்கள் எங்களுடைய பிரின்சிபலுக்கு எதிராக போனீங்கன்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணுவோம் அப்படின்றது அது உள்ளடக்கம் தான். திருமாவளவன் அவர்கள் இவங்க 2 பேரும் அறிவிச்சிட்டாங்க. திருமாவளவன் ரொம்ப காலம் எடுத்துக்கிறார். அது எப்படி அவர் என்ன சொன்னார்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சி கூட முடிவு எடுத்த உடனே அதை ஒட்டியே என்னோட முடிவு இருக்குன்னு சொன்னார். அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய கடிதம் தயார் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு அதிகமான பொறுப்பு இருக்குது. நீங்கள் இந்த தேர்தல் முடிவில் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் இதுவாக இருந்தாலும் கூட சொல்கிறேன். இந்த தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேதாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டிருக்குது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடங்கள், அதற்கு பிறகு அந்த வேட்பாளர் தேர்வு, இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு அழுத்தத்தை அவங்க பண்ணாங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள்னு. அது ஏனோ சரியாக போய் சேரலை யாருக்குமே. அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? அதனுடைய அர்த்தம் என்ன?
அந்த ஆதரவு நிலை எப்படியாப்பட்ட ஜனநாயகம் இன்னைக்கு பாருங்க. அந்த அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்க இடம் ஒரு 15ன்னு இருந்ததுன்னா இன்னைக்கு நிச்சயம் பல இடங்கள்ல அது டேர்ன் ஆயிருக்கும். பல இடங்கள்ல டேர்ன் ஆயிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளில் 29.7% வாக்கு வந்துட்டு பட்டியல் இனத்தவர் வாக்கு. மறந்துடாதீங்க அது. அப்போ இது தொடர்பாக இந்த ஆதரவு கொடுக்கும்போது அவர் தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தி அது ஏன் நம்ம வந்து செய்கிறோம், இந்த காலகட்டத்தினுடைய முக்கியத்துவம் கருதி ஒன்று மக்களுக்கு அறிக்கையாக கொடுக்க வேண்டியது இருக்குது, இன்னொன்று ஆதரவு தெரிவித்து விஜய்க்கு கொடுத்து அது ஆளுநருக்கு போக வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த 2 கடிதத்தையும் பார்த்து இது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கெடுக்குமா? பங்கெடுத்தா தவறில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னோம்னா இது என்னோட நீண்டகால விருப்பம். விடுதலை சிறுத்தைகள்லேருந்து இப்போ வன்னியரசு ஒரு மந்திரியாக ஆகிறார் அப்படின்னோம்னா அவர் பல இடங்களுக்கு போய் அவர் செய்யக்கூடிய சேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதையை உயர்த்தும், நம்ம விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பிக்கையை உயர்த்தும். அதுக்கு தானே இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் பதவிக்காக ஒன்றும் கேட்கல. விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கட்சி தலித் கட்சி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்செப்ஷனை மாற்றணும் அப்படின்னோம்னா அந்த ஒரு மந்திரி போயிட்டு அவர் செஞ்சார் அப்படின்னோம்னா அந்த சேவையை மாற்றும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. எனவே அவர் பங்கேற்றாலும் சரி என்றே கருதுகிறேன். விஜய்க்கு இப்போ நிபந்தனையற்ற ஆதரவுன்னு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னது? நாங்கள் எந்த விதமான நிபந்தனை விதிக்கிற சரி, ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லலையே. அவங்க அதை அவங்க கொடுத்துட்டு விஜய் இப்போ ஒரு ஆளுநரை சந்தித்ததற்கு பிற்காடு சிபி அலுவலகத்துக்கு வராரு. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு வரலாம். அப்படி பேசும்போது நீங்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க ஒரு கூட்டம் போட்டு சரின்னு சொல்லிடுவாங்க. 3 அமைச்சர்கள் போயிட்டு பங்கேற்றாங்க அப்படின்னா அது விஜய்க்கும் பலம் தான், தமிழ்நாட்டுக்கும் நல்லது தான், அந்த கட்சிக்கும் பலம் தானே. விஜய் பெரிய நம்பர்ஸ் வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழுபறியா இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் நடந்த எடியூரப்பாவுக்கு நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமா, என்ன காரணம்? எங்க தப்பு நடந்தது? அது காங்கிரஸுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க விடுதலை உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. உடனே டெல்லியில் வந்துட்டு அது தேல் கொட்டுடுச்சு. இங்கே தேல் கொட்டுச்சு, நாங்கள் நெறி கட்டணும், அது மாதிரி நெறி கட்டு போச்சு. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடி என்ன இருக்குது? ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. எனக்கு கூட அந்த தீர்ப்பின் மேல 1008 கேள்விகள் நான் எழுப்பி இருக்கேன். இதே தளத்தில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வெற்றி எப்படி வந்துச்சு அப்படின்றது நான் பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட இதில் பல பேர் அதை பார்த்துருக்காங்க. அது வேற. அல்டிமேட்லி இந்த நம்பர் ஜனநாயகத்தில் இது ரொம்ப முக்கியம். எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை வந்துட்டு ஒரு தடையை ஏற்படுத்தும் பொழுது அரசு அமையாத ஒரு நிலை உருவானால் அதனால தமிழ்நாடு எப்படிப்பட்ட கஷ்டப்படுன்றது நீங்க பாருங்க. எனவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கட்டும், அது செய்யலை, அடுத்த கட்டமாக மக்கள் முடிவு எடுக்கிறதுல அது வசதியா இருக்கும். நமக்கு தேவை என்ன? ஜனநாயக ரீதியான கடமை ஆற்றப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியான அந்த ப்ராசஸ் நடவடிக்கை தொடங்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் இன்னும் அழைப்பு விடல. அழைப்பு விட்டாலும் அதற்கு பிறகு பாஜக அமைதியாவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கப்புறம் அவங்க செய்யறதுக்கு ஏதும் இல்லை. நான் சொல்லுவாரு, நம்பர் தானே கெட்டிக்க இருக்குங்க, எண்ணிக்கை வந்துருச்சு 118 பேருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய முடியும்? பதவி ஏற்பு எப்போ வச்சுக்கிறான்னு கேட்பாரு அவரு. நாளைக்கோ நாளன்னைக்கோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணதானே நேரு உள்வெட்டில் டர்மத்தில் அது பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாஜகவின் எதிர திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றியாச்சு. திமுக ஆட்சிக்கு வர முடியல. வேற ஒருத்தர் தான் வராரு, விஜய் வராரு. விஜய் மேல என்ன வன்மம் பாஜகவுக்கு? கட்டுப்படல, காங்கிரஸ் சொல்ல போறாங்கல்ல, அந்த கோபம் இருக்காது அவங்களுக்கு. இவரோட போகலன்னா நேரம் விட்டுருப்பாங்களா? இல்ல, போராட்டம் வேற விதமான ஒரு ஏற்பாடு அவங்க பண்ணியிருப்பாங்க. வேற விதமான வழியை விட்டுருப்பாங்க அவங்க. சரி, ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவங்க எப்பொழுதுமே ஜனநாயகத்தை வந்துட்டு பாடுபடுத்துறதுல வந்துட்டு முன்னிலையில் வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஜனதா இருந்த போது இப்படி நடக்கல, ஜனதா தள் விபிசிங் இருந்த போது நடக்கல, அதுக்கப்புறம் யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இருந்துச்சு, அப்பவும் எதுவும் ஆகலை. புரியுதுங்களா? எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போ ஒன்று காங்கிரஸ் இருக்கும், இல்லாட்டி பாஜக இருக்கும். பாஜகவும் அதுவும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தபோது அப்படிலாம் நடக்கிறார். அவர் ஜனநாயக விழுமியங்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மோடி மாதிரி கிடையாது. அவர் அப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது சஃபர். அப்படி இப்போ இந்திய ஆட்சி அதிகாரம் அவங்க அந்த மாதிரி ஆட்டி படைக்குது. அது அதிகாரம் பெற்றவுடனே அவங்க அந்த ஆட்டம் ஆடுறாங்க. வேற என்ன சொல்றது? சிந்தனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்ஷல் அஸ் யூ நோ பீயிங் எ ஜேர்னலிஸ்ட், ஒரு முடிவு வந்துருச்சு. அந்த முடிவு வந்த விதத்தை தான் நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். அதில் மக்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு பறிக்க எஸ்ஐஆர்லேருந்து அது ஆரம்பிக்குது. ஆனால் அந்த முடிவு வச்சு நீ என்ன ஜனநாயக ரீதியாக செய்ய போறியோ அதை நீ செஞ்சாகணும் இல்லையா? பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் நடக்குது, நீ வாழ்த்தி அட்சதையை போட்டு வரணும். அவ்வளோதான். இது அந்த மாதிரி தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோட செய்கிறாங்க.
நடக்கிறது மக்களுடைய விருப்பம் ஒன்று வெளியாயிடுச்சு. அந்த விருப்பத்தை ஆமோதிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க திமுகவுக்கு எதிராக போல எதுக்காக போல. ஆனால் பாரதிய ஜனதா என்ன சொல்லிச்சு அப்படின்னோம்னா, நாங்கள் எங்களுக்கு இப்போ எது செட் ஆகலையோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுவோம்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திருமாவளவனுக்கு தாவேக்காவை ஆதரிப்பதில் அல்லது அவங்களோட போறதுல எதுவும் நெருடல் இருக்கும் பெருசா? இல்லை, நெருடல் அப்படி இல்லை. அவர் வந்துட்டு திருமாவளவன் ஆரம்பத்திலே சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினர் மக்களை வந்துட்டு பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அவர் தான் விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணார். எல்லாம் உண்மைதான். ஆனால் முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொல்லி தான் நம்ம வாக்கெடுப்புக்கு போனோம். இவர் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் எந்த விதமான எங்களுடைய நடவடிக்கை வந்துட்டு அவங்க யாரை வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எந்த தலையீடும் இருக்காது, எங்களுடைய தலையீடு இருக்காது, நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம். We will not create or we will not be a part to create the constitutional crisis in India. தமிழ்நாடுனர் நாங்கள் அரசியல் ரீதியான ஒரு சிக்கலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னது? இவங்க தாராளமாக ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்றது தானே. அப்போ திருமாவளவுக்கு மட்டும் நான் புதுசு நெருக்கடி இருக்கு, ரெண்டும் ஒன்று தான். இங்க பேசிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கப்ப சிந்தனை செல்வன் அந்த பக்கம் விமர்சிச்சுட்டே இருக்காரு. மன்னராட்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கிட்ட ஆதரவு கேட்குறது பூசலையா உங்களுக்கு, அந்த லெவலுக்கு போய் அடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, சில அணுகுமுறை ரீதியான, அப்புறம் பின்னாடி சொல்றாரு இது வந்துட்டு விஜய் தான் செய்கிறாரா இல்லை விஜய் கூட இருக்கிறவங்க செய்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்போ அதனால தான் விஜய் வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறேன்ற பேரில் வந்துட்டு சிபிஎம் அலுவலர்களுக்கு வரப்போறாரு. சப்போஸ் அதுக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய லெட்டரும் போயிடுச்சு அப்படின்னோம்னா, ஒருவேளை அவர் அங்கேருந்து நேராக வேளச்சேரிக்கு போயிட்டு விடுதலை சிறுத்தைகளை அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படையில் என்ன அப்படின்னோம்னா, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு லெட்டர் அனுப்புகிறாரு அப்படின்னோம்னா, ஆனால் ஃபோனில் பேசுனார், அது சொன்னார். சிறுத்தைகளோட வந்துட்டு விடுதலை திருமாவளவன் அவர்களோட விஜய் பேசினாரா இல்லையா? அது என்னது? அது மற்ற ரெண்டு பேரோட பேசினாரான்னு தெரியல. இல்லை, பேசிருக்கலாம், இல்லாட்டி வந்துருக்கலாம், அதை ஒன்று பேசினார். அதனால யாருக்கும் அவமதிக்கக்கூடிய இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த விஜய் வரைக்கும் விஜய்க்கு அவமதிக்கக்கூடிய இன்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. விஜயனுடைய பொதுவான அரசியல் நடவடிக்கைகளை நிர்ணயிச்சவங்க அவர் கூட இருக்கிறவங்க தான். அதனால அதில் ஒன்றும் எனக்கு இருவருப்பட்ட கருத்து இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வச்சு தான் நம்மளோட ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான்றது என்னுடைய உறுதியான கருத்து. திடீரென திமுக அதிமுக கூட்டணி அந்த பக்கம் அவங்க ஆட்சி அமைக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துகிட்டு இருந்தது. ரெண்டு தரப்புலையும் அதை மறுக்கல. என்ன நடந்தது? ஆமா, அதாவது அது மேலேருந்து வந்த ஒரு தகவல் தான், அது மேலேருந்து வந்த ஒரு சஜஷன் தான், அது அதை நோக்கி நடந்ததுன்றதே உண்மை. மேல இருந்தா எந்த மேலன்னா நம்மளுக்கு டெல்லின்னா பிஜேபி. அது யாருக்கு? திமுகவுக்கா? இல்லை, ஒரு பொதுவான சஜஷன் ஒன்று வந்துருக்குது, விஜயை தடுத்துடணும், எப்படியாச்சும் தடுத்துடணும், அதுக்கு எது வேணா நடக்கலாம், நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அது கொடுக்கப்பட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி போட்டு ஆளுநரை சந்திச்சார். எதுக்கு சந்திச்சார்? அப்படி ஒரு முன்னெடுப்புக்கு தான். இவர் சொல்றாருல, யார் 118 இடங்களோட திமுக அதிமுக ஒன்னா வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு இவர் ஓப்பனாக சொல்றாரு அர்லேக்கர் ஆளுநர். அப்போ தெரியுதில்ல, இது ஒரு பார்ட் ஆஃப் கிரேட் இது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் திமுக வந்துட்டு நான் கமிட்டலாகவே இருந்தாங்க. ஆனால் அவங்களில் வந்துட்டு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்துட்டு நாங்கள் முதல்வருக்கு தலைவருக்கு தரோம் அப்படின்னு சொல்ல வரும்போது, ஸோ ஒருவேளை இவங்களும் அது சார்ந்ததை செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டிகே இளங்கோன்னு சொன்ன பதில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு எல்லாரும் பற்றிலையும் வந்துட்டு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திச்சு, ஒரு ஆச்சரியத்தை ஏமாற்றத்தை ஏற்படுத்திச்சு எனக்கும் தான். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வேறு சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் உள்ளபடியே என்ன நடந்துச்சு, யாரும் நோக்கி யார் போனாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க தான் விளக்கணும். இல்லை, துணிச்சலாம் அந்த நகர்வுகளும் நடந்திருக்குமா? ஸ்டாலின் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் இதுவரை ஒத்துக்கிட்டதாவோ அது சம்பந்தமாக பேசுறதாவோ எந்த மறுத்ததாகவும் தகவல் அந்த அந்த ஒரு வதந்தியை மறுத்திருக்கணும் தான் நான் சொல்றேன். ஆனா மறுத்த தகவல் இல்லை. இல்ல, முயற்சி நடந்தது. அது அது இல்ல, முயற்சி இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஆனா அது வந்துட்டு திமுகவோட ஒரு நெகோசியேஷனா வந்துச்சு அப்படின்றது தெரியல. இல்ல, என்னுடைய கேள்வி, பரம எதிரிகள் திமுகவும் அதிமுகவும் விஜய்ன்ற ஒற்றை நபருக்காக தங்களுடைய பரம அந்த வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு அது இணையறாங்கன்னா என்ன காரணம்? அது அப்படி இணைவாங்க அப்படின்றதுக்கான அடிப்படையே இல்லை. இல்ல, ஒரு முயற்சி நடந்தது. முயற்சி அது அந்த மனசு கூட சொல்றேன். ஒரு பக்கம் இனிஷியேட், அதான் சொல்றேன், நான் இனிஷியேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதாவது எடப்பாடி வந்துட்டு அந்த அந்த அது மாதிரி ஒன்று பேசுறாரு, நான் தான் நம்ம தான் அமைச்சரவை இது பண்ண போறோம், இங்கே இருங்க அப்படின்றாரு அவரு.
ஸோ இவர் என்ன சொல்றாரு, 10ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருங்கன்றாரு. ஆனா எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் செய்யறாங்க? ஒன்னா சேர்ந்து தான் செய்யறாங்களா, தனித்தனியா செய்யறாங்களா? இல்ல வாய்ப்பு இல்ல, தனியா செய்ய வாய்ப்பு இல்ல, தனியா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்பர் வேணும்ல, நம்பர் வேணும். அப்ப திமுக இருந்தாதான் அவங்க கண்ணை வச்சிருந்தாலும் மனசு வச்சிருந்தாங்க. அவங்க இவங்க சார்ந்துதான் எடுக்கணும், இவங்க அவங்க சார்ந்துதான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அதை வச்சுதான் தாவேகா கூட என்ன சொன்னாங்க, அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னோம்னா நாங்க 108 பேரும் டிசைன் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வதந்தி வந்த போது அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறுத்திருக்கணும். ஏன்னா முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, முன்னாள் மக்களவை சபாநாயகர் தம்பிதுரை சொல்றாரு. சோ இவங்க மறுத்திருக்கணும், மறுக்கல. முதல் நிலையிலேயோ இரண்டாவது நிலையிலேயோ விஜய் இருப்பது இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கா? இருக்கலாம், நிச்சயமா. ஏன் அப்படின்னா அவர் பலப்பட்டுருவாரோ, ஒரு பெரிய ஒரு ஆல்ரெடி பலப்பட்டுட்டாரு, இன்னும் ஃபர்தரா அந்த ஆட்சியின் மூலம் இன்னும் வலுப்பெறுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கிறதுக்கு இயல்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்ற நான். ஏன் அப்படின்னா ஒரு சாதனை ஆட்சி தந்துட்டாரு மு.க. ஸ்டாலின். அதை தாண்டி விஜய் ஆட்சி ரீதியா சாதனை ரீதியா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாருன்னு தெரியல. என்னென்னவோ சொல்றாங்க, எடுத்துறாங்க கையில் அதை கரூரை எடுத்துட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண போறான்ட்டு அப்படி இப்படிலாம் வந்துட்டு ஏதோ சொல்றாங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் அவர் எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்ள போறாருன்றதான் பார்க்கணும். ஏறக்குறைய விஜய் அவர்களுடைய முதல்வர் கனவு நிறைவேற போவதாக தான் தெரிகிறது. இதுல இவ்வளவு போராடி வந்துட்டாலும் விஜய்க்கு அதுக்கு பிறகு பாதிப்பு இல்லை, கம்ஃபர்டபுளா போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியும்? சான்ஸே இல்லை. என்ன கம்ஃபர்டபுளா இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கக்கூடிய அந்த ஏற்படுத்தியிருக்க விஜயனுடைய வெற்றி ஏற்படுத்தியிருக்க அதிர்வலை இவங்க எல்லாரையும் விட பாஜகவை தான் அது பயங்கரமா மழுங்கடிச்சிருக்குது. பாஜக இந்த தேர்தலில் ஒரு பொருட்டாவே மதிக்கப்படலை. இவங்களுக்காக அங்கங்கே இருக்கக்கூடிய ஓட் பேங்க் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா வந்துருக்குது. பாஜக என்னத்தை சப்போர்ட் ஆகிருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஊட்டியில் மட்டும் ஒருத்தர் 790 ஓட்டை ஜெயிச்சார், அதோட முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றுமே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்படணும். அவங்களுடைய தலைவர் தோத்துருக்கிறாரு, எம்எல்ஏக்கள் எல்லாம் தோத்துருக்குறாங்க, எல்லாரும் தோத்துருக்குறாங்க. சார் எட்டி விழுந்துருக்குது, சம்மட்டி எட்டி விழுந்துருக்குது. அப்போ பாஜக அதை பற்றி ரொம்ப யோசிக்கும். அவங்களுடைய கணக்கெல்லாம் தகர்ந்த இடம் இது, பெரிய தகர்ந்த இடம் இது. என்னென்ன நிலைகள்ல விஜய்க்கு சிக்கல் இருக்கு, எதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு? இப்போ நம்ம எது பேசினாலும் மார்ஷல் உத்தேசமானதாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளனா நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வச்சுக்கிட்டு நம்ம அறியக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து அடிப்படையாக வச்சு நான் பேசுகிறேன். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்குது. பார்ப்போம். ஒரு விஷயம் ஒன்று உண்டு, ஒருத்தருக்கு மக்கள் ஆதரவு இருந்ததுன்னா எதையும் முண்டி அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சட்டசபையில் ஒரு கனத்த ஆதரவு இருக்கணும். அது ஆளுநர் ஆர்லேக்கர் செஞ்ச செயல்னால அதை உறுதிப்படுத்திக்கிட்டே உள்ளே போகிறாரு விஜய். அதனால் அவருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் வந்துட்டு உறுதியாக அவரோட நிற்க போகுது. இந்த 5+2+2+2 இந்த 11 பேர் உறுதியாக நிற்க போகிறாங்க. இன்னும் ஒரு 4 பேர் கட்டாயம் இவருக்கு ஆதரவாக வருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் ஒரு 130 ஆயிடும்ன்றது எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அதற்கு எதிராக வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு அப்ஸ்டெயின் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால மக்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்கணும் விஜய். அது அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. இப்போ விட்டேத்தியா இப்போ தேர்தல் பரப்புரையில் செஞ்ச மாதிரிலாம் இங்கே செய்ய முடியாது. ஸோ ரொம்ப சீரியஸாக அவர் ஈடுபடணும். அதை தவிர வருகின்ற பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம். சில பேர் சொல்றாங்க இந்த 118ன்ற அந்த எட்ஜில் இருக்கிறதுனால அந்த அந்த மெஜாரிட்டி அது ஒரு தலைவலியாவே இருந்துட்டோம், அவரால் இண்டிபெண்டா செயல்பட முடியாது. அதெல்லாம் கிடையாது. 2 கம்யூனிஸ்டுகள் 2 இது காங்கிரஸ்காரன் அவர் ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்டு போறாங்க. காங்கிரஸ்க்கு அப்புறம் இல்ல, இந்த 2 ஒரு கம்யூனிஸ்ட் போனாலும் முடிஞ்சது இல்ல, போக மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் பத்தி. ஒருவேளை விஜயனுடைய கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் வலுவா டெல்லியை எதிர்க்கலாம். கொள்கை சார்ந்த செயல்பாடுகள்ல தான் மந்திரி சபையில இவங்கெல்லாம் 3 பேர் இருக்க போறாங்களே, கம்யூனிஸ்டுகளுமா? ஆமா, அவங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னா, நாங்க ஏதோ நிபந்தனை விதிக்கல, நீ கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் நான் சொல்றோம். ஓகே, அதுல என்ன இருக்குது அவங்களுக்கு? இது ஒரு டேர்ன் கொடுக்குது இல்ல, ஒரு கூட்டணி ஆட்சின்ற ஒரு டேர்ன் கொடுக்குது இல்ல. கூட்டணி ஆட்சி ஒரு ப்ரப்போஸ் பண்றாருல விக்கிரவாண்டியில. இப்ப இதை எப்படி புரிஞ்சு அவர் எப்படி நடைமுறைப்படுத்தாது இருப்பாரு? விக்கிரவாண்டி உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முதலடி அடிக்க போறாரு விஜய். இப்ப
2 திராவிட கட்சிகளும் நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இடத்துல நான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னேன். பாரு நான் நடைமுறைப்படுத்துறேன், இதற்குத்தான் எனது முதல் இது அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேகாவினுடைய முதல் பரிசுன்னு தான் டிக்ளேர் பண்ண போறாரு. என்ன அப்படிதான் செய்வாரு, அப்படிதானே செய்வாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அது நீங்க நல்லா கவனிங்க. ஒருத்தர் கொடுக்க போறாரு, 2 பேர் கொடுக்க போறாரு, யாருக்கு தெரியும் அவரு? ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் ஆட்கள் கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அனுபவம் மிக்கவர்கள் இவங்களை வச்சுக்கிடுவாங்க. நல்லதுதான் சார் நம்மளுக்கு அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான் அரவணைச்சிட்டு போவாரு. எனக்கு தெரிஞ்ச விஜய் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா இருந்துருவாருங்க அவரு. இல்ல அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா திமுக கூட்டணியில இருந்து உடஞ்சி இவங்க இங்க வந்திருக்காங்க. கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு நீங்க தாராளமா வச்சுக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்களோட இல்லை, இவங்களோட நிக்கிறாங்க, அவ்வளவுதான். என் பிரின்சிபல் கொள்கைப்படி இப்ப அவங்க வந்துட்டு இந்த ஆண்டு இருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா இது திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்க அவங்களோட நின்று பேசி யதார்த்தத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அவரே சொல்றாரு, நான் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு ரீதியான சிக்கலை உண்டாக்க மாட்டேன்ட்டு. அரசமைப்பு ரீதியான சிக்கலை ஆளுநர் உண்டாக்குனாரு, அதை இவங்க தடுத்துட்டாங்களா இல்லையா? அதனால வந்துட்டு இல்லை, ஸ்டாலினுக்கோ திமுக எந்த விதமான இழப்பும் கிடையாது சார். 60 சீட்டு சார், எதிர்கட்சியில உட்கார போறாங்க சார். கிளீனா அவங்களுக்கு வந்துட்டு வேலை நடக்கும் சார். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க 60 120 அப்படி பாத்திரலாம், அப்படிதான் வரும். நமக்கு தேவை ஒண்ணுதான், ஒழிக்கணும் EVM. காயத்துக்கு வந்துட்டானா பிரச்சனையா இல்லை. காகிதம் வாக்குச்சீட்டுக்கு வரணும், அது மட்டும்தான். இதெல்லாம் சும்மா காணல் நீர் மாதிரி. இது இருக்கும், போவோம், விளையாட்டுலாம் வரும், சித்து விளையாட்டு விளையாடுறான் பார்த்தீங்களா? அவருடைய முதுகெலும்பை முறிக்கணும் அப்படின்னோம்னா வாக்குச்சீட்டை வரணும். அதான் விஜய், ஸ்டாலின் எல்லாரும் உணரணும், இல்லாட்டி நடக்காது. உங்க இதுல 13 லட்சம் பேர் பார்த்துருக்கானா? எதுக்கு பார்த்துருக்கான்? என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள அந்த அரிப்பு இருந்திருக்கும், அந்த வேதனை இருந்திருக்கும். நாம போடுற ஓட்டு யாருக்கு போகுது, இதெல்லாம் உண்மையானதா சரியானதா அப்படின்ட்டு. வாக்குச்சீட்டா இருந்தா அந்த பிரச்சனை இல்லைல்ல. திமுக தாவேகா ஒரு சீட்டை எடுத்து காங்கிரஸ் போட்டுக்கிட்டே இருக்க போறான். ட்ரெயில தெளிவா இருக்குது இல்ல? இங்க குத்துன போது உனக்கு தெளிவா இருந்தது, என்ற அன்னைக்கு அவங்களுக்கு தெளிவா இருக்கும் போது முடிஞ்சு போச்சு இல்ல? 99 தானே சார் அந்த பிரச்சனையா வருது. யாருக்கு அமுகனா யாருக்கு போச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படின்றது 99 தானே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் விஜயனுடைய ஆட்சிக்கு 6 மாசத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம், நாங்க எதுவும் அது வரைக்கும் கருத்து சொல்ல மாட்டோம், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை அந்த நாட்கள் எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் வெளில இருக்க போறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை வந்துட்டு நிச்சயமா பாசிட்டிவான ஒரு கோணத்துல தான் அவங்க போவாங்க. ஏன்னா ஆட்சியில பல முறை எதிர்கட்சியில இருந்த அனுபவம் அவங்களுக்கு உண்டுங்க, அதனால உண்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னோம்னா, அவங்களுக்கு இந்த புதிய சூழலை வந்துட்டு முதல் முறையா திமுக எதிர்கொள்ளுது. இதை அவங்க சரியா கையாளணும். கையாளினா தான் மறுபடியும் அந்த பலத்துக்கு வர முடியும். அவங்க இல்லை அப்படின்னோம்னா தாவேகாவினுடைய நிலை அப்படியே நிலைச்சி ஒரு நீண்ட கால ஆட்சியில் இருக்கிறது தடுக்க முடியாது. ஸோ அவங்க இதுக்கு எப்படி டேக்கிள் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த 2வது கட்டமா இந்த சைட்ல ஆட்சி அமைக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரொம்ப தீவிரமா இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு அந்த வேகத்தை காட்டலாம்? அவருக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை இதெல்லாம். இதான் உண்மை. ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லை. அவரு அந்த இதை சொல்லும் போது நீங்க அவருக்கு வந்து தனித்த அதிகாரம் அவர் கேட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுறதே அவர் விரும்பல. அதை பண்றதுக்காகத்தான் வேற விதமான ஒரு மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் அவரை சொல்ல வச்சாங்க. அதுக்கு தான் அந்த தனி தீர்மானம் போட்டு வாங்கினது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடுவோன்ற பயத்துல தான் நானும் நேற்று ஒரு பதிவை போட்டேன். அன்பார்ச்சுனேட்லி நேற்று நீ வரல, இல்லாட்டி நேற்று நான் உங்கள்கிட்டயே அதே தான் தான் உடைச்சிருப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் தடுத்து தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி இருந்தார் அந்த இதுல, இந்த விஷயத்த சொல்லிட்டு நாங்க 6 மாசம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை 1000 கொடுங்க, 2500 கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஜெனரலா விஜயனுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு எல்லா பத்திரம் இல்ல. அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாயும் அந்த காலை உணவு திட்டத்தை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்ட்டாரு. அதையாவது நடைமுறைப்படுத்துங்க. எல்லாத்தையும் ஒரு தாமதமாகும், கால தாமதமாகும். அது இதை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா எதிர்பார்ப்புல இருப்பாங்க அந்த மக்கள். இப்போ மே வரைக்கும் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ ஜூன் மாசம் வரப்போகுது. ஜூன் மாசத்துல அவங்க எதிர்பார்ப்பாங்க, 1ஆம் தேதி எதிர்பார்ப்பாங்க.
அது இல்லைன்னா அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. இப்பவே பரவாயில்ல, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வராது ஐயா அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க பாக்குறீங்க, ஷார்ட்ஸ்ல நீங்க பாக்குறீங்க. அந்த நிலையை வந்துட்டு அவாய்ட் பண்ண அதை விஜய் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல நான் அதை ஒட்டி கேட்கிறேன். அந்த ஒரு திட்டத்தையே அமல்படுத்த முடியும், 2500 கொடுக்க முடியாதுன்ட்டார் ஸ்டாலின், கஷ்டம் அப்படின்ட்டார். ஒரு வாக்குறுதிக்கே இப்படி சொல்றாங்களே, விஜய் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு நான் கேட்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆட்சி கூடுதலாக கொடுத்ததுக்கு எதை வந்துட்டு மெதுவாக நடைமுறைப்படுத்துங்க. 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தொடரட்டும். ஏன்னா 3வது ஆண்டில் நம்ம கலைக்க போறேன். கண்டிப்பா அதெல்லாம் பாருங்க, மக்கள் பலத்தை வந்துட்டு ஒரு தலைவன் எப்படி பயன்படுத்துறான்றதை பொறுத்து தான் அவன் வந்துட்டு அரசியல் நிலைத்து நிற்க முடியும். பார்ப்போம், அது அப்புறம் பார்ப்போம். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக 1000 ரூபாய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1500 2000 ரூபாய் நீங்கள் மெதுமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்துட்டு சட்டப்பேரவையில் வச்சு பேசும்போது அதை எதிர்த்து ஒன்றும் திமுக பேச போகிறதில்ல. சரி, இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. 20 லட்சம் பேர் 5வது வரைக்கும் அந்த காலை உணவு திட்டம், அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 8வது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்துங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் பேருந்து பயணம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காத காரியம். அதை திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க செஞ்சாருனாலே போதும். ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுதான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் கையெழுத்து எல்லாருக்குமே அப்படின்னாலே அந்த இடத்துல அடிபட்டுரும். அது எவ்வளோ பெரிய லாஸ்ல உங்களுக்கு கொண்டு போய் முடியும். அது எங்கே வேணாலும் போகலாம். இங்கேருந்து ஏறு கும்பகோணத்துக்கு போகிறதுக்கு ஃப்ரீ என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொலாப்ஸ் ஆகிடும். வரமாட்டேன்னு நினச்சி தான் அவர் அள்ளி வீசினாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அள்ளி வீசினதை வந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் பண்ணாரு. ஆக்சுவலா இதுவும் விஜய்க்கு ஒரு கத்தியா, ஒரு நெருக்கடியா இருந்துகிட்டே இருக்குமோ? நிச்சயமா நெருக்கடியா இருக்கும். ஆனா சமாளிக்கலாம். இது ஏற்கனவே ஸ்டாலின் அரசு செஞ்ச விடயங்களை அப்படி தொடர்ந்தாலே போதும், அவர் ஓரளவு அதை சேவ் பண்ணிடும். ஒரு ஒப்பீட்டுக்காக உங்கள்கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். இப்போ எம்ஜிஆர் அவர்களை விட விஜய் ஒரு 3% அதிகமா வாங்கியிருக்காரு ஓட்டு. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைச்சார். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துல அதிருப்தியே இல்லாம 3 வருஷத்துக்கு வந்தாரா, இல்ல அவருக்கு அந்த கரிஸ்மாவால வந்தாரா? இல்ல அவர் ஜெயிச்சது கரிஷ்மா. ஆனா முதல் இடத்துலயே வந்துட்டு அவர் வெற்றி பெறாத இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்றாரு. த்ரோடு வெற்றி பெற்றாரு. 129 இடத்த பிடிச்சாரு. எம்ஜிஆர் வலிமையான ஆட்சி, அனைத்து செக்மெண்ட் அவர் கவர் பண்ணியிருக்காரு. எந்த விதமான இதுவும் இல்லை அவர் மேலே. 2வது, இயல்பாகவே ஒரு ஏழையை நோக்கிய சிந்தனை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் அது வந்துட்டு அடிப்படை விஷயங்கள்லாம் கொண்டு போனார். கிராமம் நகரம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போனார். 80ல் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஏற்பட்ட சாதகமான ஒரு நிலையை வந்துட்டு அவர் பயன்படுத்தி ஜெயிச்சார். அப்போ 137. 84 அவர் நோய்வாய்ப்பட்டார். இந்திரா காந்தி அம்மையார் செத்துட்டாங்க. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே ஜெயிச்சார்? 86ல் உள்ளாட்சி தேர்தல் திமுக தான் ஸ்வீப் பண்ணிச்சு. நான்லாம் அந்த தேர்தலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 86ல் இங்கெல்லாம் ஆலந்தூர் நகரசபை எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த வட்டம், அங்கே அந்த நகரசபையை கைப்பற்றியது திமுக. RS பாரதி தான் சேர்மன். அச்சாப்போ 100க்கு 98 டிஎம்கே. 100 நகரசபையில் 98 டிஎம்கே. தாறுமாறாக ஜெயிச்சு டிஎம்கே. ஸோ அடுத்த முறை எம்ஜிஆர் இருந்திருந்தாலும் 89ல் அவர் தோகிறது தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், இவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி 89ல் மறுபடியும் இங்கே டிஎம்கே தான் வந்துச்சு. எம்ஜிஆரில் 87 செத்து போயிட்டார். அதில் எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு சாதனைகளுடைய ஆட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. என்ன சட்டமன்ற தேர்தலில் திருப்பி ஜெயிச்சது அதான் நான் சொல்லிட்டேன். 80ல் என்ன நடந்துச்சு, 84ல் என்ன நடந்துச்சு, அப்புறம் என்ன இருக்குது விஜய்க்கு அந்த மாதிரி போகுது. அதெல்லாம் விஜயெல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க. எம்ஜிஆர் வேறங்க. விஜய் வந்துட்டு எதுவுமே தெரியாத, எந்த விதமான எனக்கு விஜய் மக்கள் அக்கறையோடு செஞ்சாருன்ற எனக்கு நம்பிக்கை முற்றிலும் கிடையாது. இது மேலே அவர் நிரூபிக்கட்டும். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. எனக்கு எம்ஜிஆர் கிட்ட பிடிச்ச ஒரே குணம், வாக்குறுதி கொடுத்துட்டா தலையை கொடுத்தாவது காப்பாற்றுவார். அது செஞ்சு ராமச்சந்திரனுடைய ஹால்மார்க். ஆமாம், ஏமாற்ற மாட்டேன். எம்ஜிஆர் வந்துட்டு ஏமாத்தினார். பப்ளிக்ல ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு செய்யாத போயிட்டாருன்னு கலைஞர் கருணாநிதியே சொன்னதில்லை. அப்புறம் என்ன நீங்க? அப்படிலாம் இல்லைங்க. எம்ஜிஆருடைய ஹால்மார்க் அதாங்க. அவர் ஒன்றத்தை சொல்லிட்டார் அப்படின்னோம்னா அவர் ஏமாற்ற மாட்டாருங்க. அப்படி அடிச்சு விடு அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தப்பா போச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருவார். அதையும் கவலைப்படாம போயிருக்காரு. அவர் மக்களை முதலாளிகளை நினைச்சவர். அவர் தமிழ்நாடுன்னா என்னங்க அவருக்கு? எனக்கு தமிழ்நாடு சூட்டிய கிரீடம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு இருமாப்போட இருந்த முதலமைச்சர். அதை கம்பேர் பண்ணி சொல்லி எம்ஜிஆரை விஞ்சு விட்டார். அதெல்லாம் சும்மா இங்க இருக்கிற ஊடகங்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ற மாதிரி அதுவும் தெரியாது, புடலங்காயும் தெரியாது.
அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. எம்ஜிஆர் எல்லாம் ஒப்பிடத்த காரணம் கிடையாது. எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சவர். நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தானே. அவர் வாங்கின 10 லட்சம் ரூபாயெல்லாம் இப்போ ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி வாங்கடா நீ வேற. 20 ஆண்டு கால அரசியல் எம்ஜிஆர் எல்லாம் வேற. எம்ஜிஆர் ஏடத்துக்காக எப்படி நின்னாரு? நிப்பாரா விஜய்? நின்றுவாரா இந்திய ஒன்றிய அரசு எதிர்த்துட்டு? எம்ஜிஆர் நின்னாரு. அதெல்லாம் சாதாரண துணிவாது. கூட்டணி கட்சிகள் நிமித்தமாக நின்னாங்களோ, நெருக்கடி நிமித்தமாக. யாரு? கூட்டணி கட்சிகளின் நிமித்தம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதெல்லாம் போறான்னு பாப்போம். நம்ம சும்மா வித்தியாசம் பேசிட்டு இருக்க வேணாம். எம்ஜிஆர் வேறங்க. எம்ஜிஆருக்கு எதிரில் வந்து ஒரு ஸ்டால்வார்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? 12 வயசுல பத்திரிகை நடத்துறவன் கலைஞர் கருணாநிதி. அவரை எதிர்த்து அரசியல் பண்றது இம்பாசிபிள். ஒருத்தர் 2 பேரும் சொன்னதில்லை, எல்லாருமே சொன்னதை நான் கேட்டிருக்கேன். கலைஞருக்கு எதிராக அரசியல் பண்றதுன்னா நியர் இம்பாசிபிலிட்டி. அவர் செல்வாக்க வச்சே கலைஞருக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, ஜெயலலிதா என்ன வந்துட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாரா அந்த பெரியவர்? எதோ சொன்னாரா? அப்படிதான் ஜெயலலிதா கேட்குமா? மற்றவங்க யாரும் சொன்னது கேட்காதான். அவர் என்ன சொன்னார் அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதான் அவங்களுடைய அரசியலே அப்படின்ற அளவுக்கு போச்சு. அப்படிலாம் அவர் இல்லை. கூட ஒரு ஸ்டாலின் பண்ணியிருக்காரு எவ்வளவு விஷயத்த. அதை ரிப்பீட் பண்ணணும், பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஸ்டாலினுக்கு வந்துட்டு ஒரு திட்ட கமிஷன் இருந்துச்சு. அது ஒரு பேராசிரியர் தலைமையில் இருந்துச்சு. அது அப்படியே அந்த எல்லா அமைச்சகங்களுக்கும் வந்துட்டு வழிகாட்டுதலை கொடுத்துச்சு. இது யாருக்காவது தெரியுமா? அதனால தான் அவங்க நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் நிறைய இருக்குது. என்ன சொல்லுவாங்களே, யூ மஸ்ட் ஹேவ் டு கோ a long way அப்படின்னு. அந்த மாதிரி தான். நிறைய புதிய அரசு அமைக்கிற விஜய்க்கு உங்களுடைய ஆலோசனைனா என்னவா இருக்கும்? நான் எதையும் சொல்ல மாட்டேங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், பி ட்ரூத்ஃபுல் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அவ்வளோதான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையா நீங்க இருங்க, அது போதும். நிறைய விஷயங்களை போயிட்டு நன்றி.